புதுவரவு நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் அதிகாரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். நான் உங்கள் ரமேஷ் பாபு. தமிழக அரசியல் வரலாற்றில் மறக்க முடியாத ஒரு ஆண்டு 1972 அக்டோபர் 10 இந்த வருஷத்தை யாராலையும் அரசியல் வரலாற்றில் மறந்திருக்க முடியாது. திமுகவிலிருந்து எம்ஜிஆர் அவர்களை நீக்கப்பட்ட ஆண்டுதான் 1972. கட்சியிலிருந்து எம்ஜிஆர் அவர்களை நீக்கப்பட்ட பிறகு எம்ஜிஆர் அவர்கள் திட்டமிட்டபடி ஒரு கட்சியை தொடங்கணும், உடனடியாக தொடங்கணும்னு அவர் விரும்பியதுனால அஇஅதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சியை ஒரு வார காலத்தில் தொடங்கினார். கட்சி தொடங்கிய 3 மாத காலத்தில் திண்டுக்கல் பாராளுமன்ற தேர்தல் இடைத்தேர்தல் அங்கே வருது. அந்த தேர்தலில் போட்டியிடக்கூடிய ஒரு சூழல் எம்ஜிஆர் அவர்களுக்கு நேர்கிறது. இந்த தேர்தலில், திண்டுக்கல் இடைத்தேர்தலில், பாராளுமன்ற தேர்தலில் நம்ம போட்டியிடலாமா? கட்சி தொடங்கி 3 மாதம் தான் ஆகிறது, இதுக்குள்ளே நம்ம ஒரு தேர்தலை சந்திக்கலாமா வேணாமா அப்படின்னு மிகப்பெரிய ஒரு குழப்பம் எம்ஜிஆர் அவர்களுக்கும் இருந்திருக்கிறது. ஆனாலும் ஒரு தைரியத்துடன், ஒரு நம்பிக்கையுடன் இந்த தேர்தலை நாம் சந்திக்கலாம் அப்படின்னு அந்த இடைத்தேர்தலை எம்ஜிஆர் அவர்கள் சந்திக்கிறார். அந்த இடைத்தேர்தல் வேட்பாளராக மாயத்தேவர், அதாவது சரியாக இருக்குமேயானால் மாயத்தேவர் அப்படிங்கிறவரை வேட்பாளராக நிறுத்துகிறார். அப்பொழுது தேர்தல் ஆணையம் ஒரு பட்டியலை கொடுக்குறாங்க, ஒரு சின்னத்தை கொடுக்குறாங்க. அந்த சின்னத்தில் இரட்டை இலை சின்னமும் இருக்கிறது. அந்த எம்ஜிஆர் அவர்கள் தேர்வு பண்ணுறார், இரட்டை இலை சின்னத்தை தேர்வு பண்ணுறாரு. இது எம்ஜிஆர் அவர்களே இரட்டை இலை சின்னம் தான் வேண்டும் என்று கேட்கவில்லை. தேர்தல் ஆணையம் ஒரு பட்டியலை கொடுக்கிறது. அந்த பட்டியலில் பல்வேறு சின்னங்கள் இருக்கிறது. அந்த சின்னத்தில் ஒரு சின்னத்தை எம்ஜிஆர் அவர்கள் தேர்ந்தெடுக்கிறார். அந்த சின்னம் தான் இரட்டை இலை சின்னம். அந்த இரட்டை இலை சின்னத்தில் திண்டுக்கல் பாராளுமன்ற இடைத்தேர்தலில் இரட்டை இலை சின்னம் சார்பாக அந்த வேட்பாளர் போட்டியிடுகிறார். அந்த தேர்தலில் அமோக வெற்றி பெறுகிறார் எம்ஜிஆர் சார்ந்த அணி, அதாவது மாயத்தேவர் அவர்கள் அமோக வெற்றி பெறுகிறார். அந்த தேர்தலில் வெற்றி பெற்றதனால இரட்டை இலை சின்னம் மிகப்பெரிய ராசியான சின்னம். இந்த வெற்றி சின்னமான இந்த இரட்டை இலை சின்னத்தை நாம் இனி விடக்கூடாது. இந்த இரட்டை இலை சின்னம் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு அடையாள சின்னமாக மாற வேண்டும் என்று எம்ஜிஆர் அவர்கள் விரும்பியதால் தொடர்ந்து அந்த சின்னத்தில் போட்டியிடக்கூடிய ஒரு சூழல் அஇஅதிமுகவுக்கு நேர்கிறது. இப்படித்தான் இரட்டை இலை சின்னம் உருவாக்கப்பட்டு இருக்கிறது என்று பார்க்கப்படுகிறது. எம்ஜிஆர் மறைவிற்கு பிறகு என்ன நடந்தது பார்ப்போம். மார்ச் தள்ளுபடி, இது மகிழ்ச்சியான தள்ளுபடி. மார்ச் தள்ளுபடியில ஜவுளிக்கு மட்டும் சாய்ஸ் கிடையாதுங்க, கிஃப்டும். ஒவ்வொரு 500 ரூபாயில ஆரம்பிக்கிற பர்ச்சேஸுக்கும் gift கொடுக்கறாங்க. பணமாவும் டிஸ்கவுண்ட் பண்ணிக்கலாம், இல்லனா பரிசு பொருளையும் மன நிறைவா வாங்கிக்கலாம். வண்ணாரப்பேட்டை ஸ்ரீ சாந்தி சாரீஸில் மார்ச் 1 முதல் ஏப்ரல் 10 வரை. எம்ஜிஆர் அவர்கள் மறைவிற்கு பிறகு ஜே அணி, ஜா அணி என்று 2 அணிகள் வருகிறது. காங்கிரஸிலிருந்து ராஜீவ்காந்தி அவர்கள் ஜெயலலிதா கிட்ட எங்களுக்கு அதிக இடங்களை கொடுங்க, அதிக தொகுதிகளை கொடுங்கன்னு கேட்குறாரு. ஜெயலலிதா அவர்கள் காங்கிரஸுக்கு அதிக இடங்களை கொடுக்க மறுக்கிறார். அதனால் 2 பேரும் தனித்தனியாக தேர்தலை சந்திக்கிறார்கள். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா திமுகவை 3ஆம் இடத்திற்கு தள்ளி, காங்கிரஸை 2ஆம் இடத்திற்கு தள்ளி ஜெயலலிதா அவர்கள் அமோக வெற்றி பெற்று எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெறக்கூடிய நிலையில் ஜெயலலிதா அவர்கள் வெற்றி பெறாங்க. அந்த தேர்தலில் காங்கிரஸ் 2ஆம் இடத்துல எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட நம்மளால் பெற முடியலையே, இரட்டை இலை சின்னத்தை தப்பாக முடக்கி விட்டோமோ, அந்த இரட்டை இலை சின்னத்தை முடக்கியதனால்தான் இந்த தேர்தல் நமக்கு மிகப்பெரிய பின்னடைவா அப்படின்னு ராஜீவ்காந்தி வருத்தப்பட்ட அந்த வரலாறும் அப்போது இருந்தது. அதே போன்று தற்போது நடக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் 2024 இரட்டை இலை சின்னத்தை முடக்க சதி நடக்கிறதா என்றும் தற்போது அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது. என்ன நடக்கும் பொறுத்திருந்து பார்க்கலாம். அதே வேளையில் ஜெயலலிதா அவர்கள் மறைவிற்கு பிறகு அதிமுகவை தலைகீழாக புரட்டி போடுற அளவுக்கு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுகிறது. அந்த நேரத்தில் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தமிழகத்தின் முதலமைச்சராக இருக்கிறார். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா சசிகலாவுக்கு ஒரு ஆசை வருது. தமிழகத்தில் எப்படி ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி செய்தார்களோ
அதிமுக கட்சிக்கு எப்படி பொதுச் செயலராக இருந்தார்களோ அதே போல நம்மளும் வரணும் அப்படிங்கிற ஒரு ஆசையினால முதலமைச்சராக இருந்த ஓ பன்னீர்செல்வத்தை ராஜினாமா செய்ய சொல்லி சசிகலா அவர்கள் வற்புறுத்துறாங்க. சசிகலா அவர்களின் வற்புறுத்ததுனால ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்கிறார். அவர் ராஜினாமா செய்துவிட்டு சும்மா இருக்கலாம், அவர் உடனடியாக தர்ம யுத்தத்தை ஆரம்பிக்கிறாரு. இந்த சூழல்ல மிகப்பெரிய பரபரப்பு தமிழக அரசியல்ல ஏற்படுகிறது. உடனடியாக சசிகலா அவர்கள் என்ன பண்றாங்கன்னா, தமிழகத்துல எப்படி புரட்சி தலைவி அம்மா ஆட்சி செய்தார்களோ, கட்சிக்கு எப்படி பொதுச் செயலாளர் இருந்தார்களோ அதே போல நம்மளும் வரணும் அப்படிங்கிற ஒரு ஆசையினால கட்சியின் பொதுச் செயலாளராக சசிகலா அவர்கள் வர்றாங்க. அதே போல அடுத்து முதலமைச்சராக வரக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவில் ஜெயலலிதா அவர்களுடைய கெட்டப்பில் அவருடைய தோரணையிலேயே சசிகலா அவர்களுடைய மாற்றம் தோற்றம் எல்லாம் ஒரே நாளில் மாறிச்சு. இந்த சூழலில் துரதிருஷ்டவசமாக சொத்து குவிப்பு வழக்கு நீதிமன்ற தீர்ப்பு சசிகலா அவர்களுக்கு பாதகமாக நேர்கிறது. சிறைவாசம் செல்லக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகிறது. குற்றம் சாட்டப்பட்டு குற்றம் நிரூபிக்கப்பட்டு அவங்க சிறைக்கு செல்லக்கூடிய ஒரு நேரம் ஏற்பட்டதுனால அவர்களுக்கு சசிகலா அவர்களுக்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை. அதிமுகவை வழிநடத்த ஒரு தலைமை வேணுமே, என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய குழப்பம் சசிகலாவுக்கு இருந்ததுனால அவர்கள் ஒருவரை தேர்ந்தெடுக்கிறார். அந்த ஒரு நபருக்கு அந்த நேரத்தில் அவர்களுக்கு விருப்பம் இல்லை, ஏதோ சில காரணங்களால் அவர்கள் அந்த பதவிக்கு வர அந்த நபருக்கு விருப்பம் இல்லாத காரணத்தினால மற்றொருவரை தேர்ந்தெடுக்கிறார். அவர் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த நேரத்தில் நம்பிக்கையோடு சசிகலா அவர்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க, முதலமைச்சராக அமர்த்துறாங்க. அமர்த்தி விட்டு இவர்கள் சிறைக்கு செல்கிறார்கள். சிறைக்கு சென்று வந்த பிறகு கட்சிக்கு நம்ம தான் பொதுச் செயலாளர், அடுத்து நம்ம தான் முதலமைச்சர், அதனால ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு ஆள் அமர்த்தணுங்கிறதுனால எடப்பாடி பழனிசாமி அவர்களை நியமிக்கப்பட்டு விட்டு அவர்கள் சிறைக்கு செல்கிறார்கள். இந்த நேரத்தில் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தொடர்ந்து தர்ம யுத்தத்தை மேற்கொண்டுட்டே இருக்கிறாங்க. அது ஒரு காலங்கள் போய்கிட்டே இருக்கு. அதன் பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் சந்தித்து பேசக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி நம்ம கட்சியை பொறுத்த வரைக்கும், அதிமுக கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒருத்தர் மட்டும்தான் பொதுச் செயலாளர், நிரந்தர பொதுச் செயலாளர் அம்மா மட்டும்தான், நம்ம யாரும் பொதுச் செயலாளர் வரக்கூடாது, வர முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடை எடுத்து இவங்க ஒரு புதிய பொறுப்பு நியமிக்கிறாங்க. அதுதான் ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர். ஒருங்கிணைப்பாளராக ஓ பன்னீர்செல்வமும் இணை ஒருங்கிணைப்பாளராக எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அந்த பொறுப்பை புதுசாக கிரியேட் பண்ணுறாங்க. அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா கட்சிக்கு ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பொறுப்பும் அதிகாரத்திற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராகவும் ஓ பன்னீர்செல்வம் துணை முதலமைச்சராகவும் பொறுப்பில் வராங்க. இந்த சூழல் நீடித்து கொண்டே இருக்கிறது. திடீரென்று எதிர்பாராத விதமாக எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசை வருகிறது. அதிமுகவை நம்ம தான் ஆளணும், நம்ம தொடர்ந்து தலைமையின் கீழ் தான் அதிமுக செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா, அதிரடியாக ஒரு பொதுக்குழுவை கூட்டி அதிரடி நடவடிக்கைகளை எடுத்து அவருக்கு சாதகமாக பொறுப்பாளர்களையும் எம்எல்ஏக்களையும் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு இவர் முதலமைச்சர் பொறுப்பில் இருந்த அதிகாரத்தை பயன்படுத்தி என்ன பண்ணுறாருன்னா, பொதுச் செயலாளர் அப்படிங்கிற அந்தஸ்தை அவர் பெறக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குகிறார். அப்படி பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வர்றாங்க. இந்த சூழலில் பார்த்தீங்கன்னா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பின்னுக்கு தள்ளக்கூடிய ஒரு நிர்பந்த சூழல் ஏற்படுகிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சிக்கு பொதுச் செயலாளர் வந்த பிறகு ஓ பன்னீர்செல்வத்தை கட்சியிலிருந்து நீக்குகின்றார். நீக்கிய பிறகு இவர் தர்ம யுத்தத்தை தொடங்கி உரிமை மீட்பு கூட்டத்தை தொடர்ந்து நடத்தி இன்றளவும் தொடர்ந்து ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார். கட்சியிலிருந்து நீக்கியது சம்பந்தமாக சிவில் நீதிமன்றத்தில் வழக்கும் இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழலில் அவர் ஒருங்கிணைப்பாளராக ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஒருங்கிணைப்பாளராக இருந்த காலகட்டத்தில் ஓபிஎஸ்க்கும் மதுசூதனன் செம்மலை அந்த குழுக்கு கட்சியினுடைய சின்னம் இரட்டைலை சின்னம் பைலாப்படி அவங்க வசம் இருந்ததாக தேர்தல் ஆணையத்தில் பதியப்பட்டிருக்குது, பைலாவில் இருக்குதுன்னு அதிமுக வட்டாரத்தில் சொல்கிறாங்க. ஓ பன்னீர்செல்வம் தரப்புலையும் சொல்கிறாங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அதிமுகவை உருவாக்கின்ற போதே அவர் தீர்க்கமான ஒரு பைலாவை உருவாக்கி இருக்கிறார் என்ற செய்தி அதிரடியாக நமக்கு கிடைத்திருக்கிறது. அது என்ன அப்படின்னா, திமுகவிலிருந்து எம்ஜிஆர் அவர்களை நீக்கப்பட்ட பிறகு எம்ஜிஆர் அவர்கள் தீர்க்கமான ஒரு நல்ல முடிவு எடுக்கிறார். என்னை போன்று ஒரு அடிமட்ட தொண்டன், என்னை போன்று ஒருவன் இனிமேல் ஒரு கட்சியிலிருந்து ஒரு தனி அதிகாரம் படைத்த ஒருவர் கட்சியிலிருந்து யாரையும் நீக்கிவிடக்கூடாது, அதிகாரத்தை பயன்படுத்தி ஒரு தனிநபர் ஒரு தனி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபரை நீக்கிவிடக்கூடாது என்பதற்காக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு பைலா உருவாக்குறார். அந்த பைலாவில்
எனக்கு அப்புறம் இனிமே யாராக இருந்தாலும் அடிமட்ட அதிமுகவில் அடிமட்ட தொண்டர்கள் நிர்வாகிகள் அனைவரும் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து தான் பொதுச் செயலாளரை நியமிக்க வேண்டும், ஒரு பொறுப்பை நியமிக்க வேண்டும். அந்த அதிகாரம் அடிமட்ட தொண்டன் அனைவருக்கும் சேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமையை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அந்த பைலாவில் குறிப்பிட்டிருக்கிறதாக சொல்லப்படுகிறது. அதே போல தான் ஜெயலலிதா அவர்கள் வந்த பிறகும் கட்சிக்கு பொதுச் செயலாளராக ஜெயலலிதா அவர்கள் நியமிக்கப்படுறாங்க. பல முறை பொதுச் செயலாளராக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கிறாங்க. யாருக்கும் அதுக்கு ஆப்போசிட் கிடையாது. அவங்க ஒருமனதாக தொண்டர்கள் அடிப்படையில் ஓட்டு போட்டு அவர்கள் பொதுச் செயலாளராக தொடர்ந்து நியமிக்கப்படுகிறார். இதுதான் அதிமுகவின் வரலாறு. அதன் பிறகு இந்த மாற்றங்கள் ஏன் ஏற்படுகிறது? பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எப்படி வர்றாங்க? இதுதான் அதிமுக தற்போது இருக்கக்கூடிய ட்விஸ்ட். தற்போது நாடாளுமன்ற தேர்தல் 2024 நெருங்க இரட்டை இலை சின்னத்திற்கு மிகப்பெரிய நெருக்கடியும் கெடுபிடியும் இருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தலில் ஓ பன்னீர்செல்வத்துக்கு இரட்டை இலை சின்னம் கிடைக்குமா, எடப்பாடி பழனிசாமிக்கு இரட்டை இலை சின்னம் கிடைக்குமா என்கிற மிகப்பெரிய சந்தேகமும் மிகப்பெரிய கேள்வியும் எழுந்திருக்கிறது. ஒருவேளை பழைய காலத்தில் ஜெயலலிதா இருந்த காலத்தில் இரட்டை இலை முடக்கி எப்படி அந்த தேர்தலை சந்திக்க விடாமல் அவர்கள் வெற்றி பெற விடாமல் தடுத்தார்களோ அதே போல இந்த தேர்தலிலும் இரட்டை இலை சின்னத்தை முடக்கி தேர்தலை சந்தித்து அவர்கள் வெற்றி பெறக்கூடாது, தோல்வி அடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு பல்வேறு உள்கட்டமைப்புகள் நடக்குமா, இல்லை ஏதாவது ஒரு ட்விஸ்ட் நடக்குமா என்று பொறுத்திருந்து பார்க்கலாம். நாடாளுமன்ற தேர்தலில் இரட்டை இலை சின்னம் எடப்பாடி பழனிசாமிக்கு கிடைக்குமா, அல்லது ஓ பன்னீர்செல்வத்துக்கு கிடைக்குமா, அல்லது இருவருக்குமே இந்த இரட்டை இலை கிடைக்காது, ஏன்னா நாடாளுமன்ற தேர்தல் கிட்ட நெருங்கிடுச்சு, இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கிற இந்த சூழலில் யாருக்குமே இரட்டை இலை சின்னத்தை வழங்க முடியாது என்று தேர்தல் ஆணையமும் நீதிமன்றமும் வழக்கை உத்தரவிட்டு விட்டால், இரட்டை இலை சின்னத்தில் நிற்காமல் போனால் ஓ பன்னீர்செல்வமும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் எந்த சின்னத்தில் நின்று இந்த தேர்தலை சந்திப்பார்கள்? ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த தேர்தலில் அவரை நிரூபிக்கக்கூடிய ஒரு கட்டாயத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிறார். அதே போல் பார்த்தீங்கன்னா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பாஜகனுடைய தொடர்ந்து ஆதரவு இருக்கிறதுனால ஒருவேளை பாஜக சின்னத்தில் அவர் ஓ பன்னீர்செல்வம் நின்றாலும் நிற்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இரட்டை இலை சின்னத்தை முடக்கினால் யாருக்கு தோல்வி ஏற்படும்? பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.